இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் நம்ம பசுவோட உடல் அங்கங்களில் என்னென்ன தேவதைகள் இருக்குன்றதை பார்ப்போம். பசு வந்து இப்போ ரொம்ப கோமாதான்றோம் இல்லையா? பசுவோட உடம்புல என்னென்ன என்னென்ன தேவதைகள் எங்கெங்கே இருக்குன்றதை வந்து பார்ப்போம். அது அநேகமாக படத்தில் போட்டிருப்பான். படத்தில் போட்டிருக்கிறதுலாம் அவ்வளோ அதெல்லாம் சரியில்லை. படத்தில் பல இது தப்பு தப்பாக போட்டிருப்பான். இதுதான் நமக்கு வந்து கருட புராணத்தில் இருக்கிறது. இதுதான் தலையில் வந்து பரமசிவன் சிவபெருமான், நெத்தியில் வந்து சக்தி, வலது கொம்பு கங்கை, இடது கொம்பு யமுனை, கொம்புகளோட முனையில மற்ற எல்லா புனித நதிகளும், கொம்புகளோட கீழ்ப்பாகத்துல திருமால், மூக்கின் நுனியில முருகன், மூக்கின் உள்ளே வித்யாதரர்கள். வித்யாதரர்கள்ன்றது வந்து தேவர்களுக்கு அங்க சேவை செய்யறவா. தேவர்களுக்கு வந்து அந்த வேலை செஞ்சுருக்கா இல்லையா, வேலைக்கார அவ தான் வித்யாதரர்கள். பெருமாளை பாடிட்டு தேவர்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கறது அவர் தான் தெரியுமா வித்யாதரர்கள். இரு காதுகளின் நிலையில் அஸ்வினி தேவர்கள், இரு கண்கள் சந்திர சூரியன், வாய் வந்து சர்ப்பம், பற்கள் வந்து வாயு தேவர், நாக்கு வந்து வருண தேவர், நெஞ்சு வந்து கலைமகள் சரஸ்வதி, கழுத்து வந்து இந்திரன், கழுத்துக்கு கீழே அந்த கண்டம் இருக்கு இல்லையா, மணி தூங்குமே அந்த இடம், அது யமன். மாட்டோட உதட்டில் வந்து உதய அஸ்தமன தேவதைகள்னு, அதான் அந்த இது சந்தியா தேவதைகள்னுவாலே அதுதான் அந்த தேவதைகள் இருக்கணும். கொண்டையில 12 ஆதித்தர்கள் சூரியர்கள், 12 சூரியர்கள் கொண்டையில இருக்கலாம். மார்பு வந்து சத்திய தேவர்கள் மார்புல. வயிறு வந்து பூமாதேவி, கால்களில் வந்து அக்னி தேவன், முழங்காலில் தன்வந்திரி, குழம்புல தேவர்கள், குழம்பின் நுனியில நாகர்கள், குழம்பின் நடுவுல கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் முதல்ல சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இது இன்னொரு இடத்துல அது இங்கேயும் இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி நாகர்கள் கூட பாம்புன்னு சொல்லியிருப்பேன், இங்கேயும் இருக்கான்னு அர்த்தம். குழம்பின் மேல் பகுதி, குழம்போட மேல் பகுதியில் வந்து அரம்பையர்கள்லாம் தேவமாதர்கள், தேவகனிகள் நடனம் ஆடுறாள் அவாதான். ரம்பை ஊர்வசி திலோத்தமை, அவ 4 பேர் இருக்கா இல்லையா, ரம்பை மேலே ஊர்வசி திலோத்தமை 4 பேர். அது அவ வந்து இப்போ அரம்பெயர்கள் தான். தேவலோகத்தில் நடனம் ஆடுறவங்களுக்கு பேர், ஆடுறவனுக்கு பேர் அரம்பெயர்கள் பேர். முதுகுல ருத்ரன்றது வந்து சிவனோட தாண்டவனா இருக்காரு இல்லையா, அந்த ருத்ரன். யோனியில வந்து சப்த கன்னிகைகள். யோனின்றது வந்து தெரியும் உங்களுக்கு, ஒண்ணு போற இடம். யோனியில வந்து சப்த கன்னிகைகள். குதம் வந்து லட்சுமி, குதம்ன்றது மாடு சாணி போடுற இடம். அந்த இடத்துல வந்து லட்சுமி இருக்காள். அதனால தான் பின்னாடி தொட்டு கும்பிடுவோம் பாருங்க. அதுதான் சாணி போடுற இடத்துல தான் தொட்டு கும்பிடணும். ஆக்சுவலாக இவ வந்து வேற மாதிரி இப்போ பண்றா, ஒண்ணுக்கு போற இடத்துல பண்றா. அதில் சாணி போடுற இடத்துல தான் லட்சுமி மகாலட்சுமி, சாணி போடுற இடத்துல தான் தொட்டு கும்பிடணும். மாட்டை பார்த்தீங்கன்னா அது மாதிரி முன்னங்கால்களில் பிரம்மா, பின்கால்களில் ருத்ர பரிவாரங்கள், ஈஸ்வரனோட பரிவாரங்கள் பின்கால்களில். மடியில வந்து பால் மடியில வந்து 7 கடல்கள், காம்புல வந்து அஷ்டவசுக்கள், காம்புல வந்து அஷ்டவசுக்கள். அதுக்கு மேல இருக்க அரைன்னு தெரியுமா, அந்த காம்பு இருக்கிற காம்புக்கு மேல இருக்க பால் மடி வந்து சேர்ற இடம், அதுல வந்து தேவதைகளும். வால் முடியில ஆத்திகள்னா அதான் பெருமாளையே நினைச்சிருக்கா இல்லையா, ஆஸ்திகர் நம்ம. அதுதான் மனித உருவம் அங்கதான் வருது, ஆஸ்திகர்கள் வருது. உடல் முடி வந்து முனிவர்கள், உடம்புல இருக்க முடி வந்து முனிவர்கள் பார்த்துக்கோ. இதுதான் பசுமாட்டுக்கு சொல்லியிருக்கிறது, கருட புராணத்தில் சொல்லியிருக்கிறது. இவன் போட்டோவில் போட்டிருக்கிறதா என்னென்னவோ போட்டிருப்பா, அதெல்லாம் இல்லை. கருட புராணத்தில் சொல்லியிருக்கிறது இதுதான்.